ஹலோ ரியன், வெல்கம் பேக். அவனுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன். அவனுக்கு பதிலாக நான் பணத்தை திருப்பி தரேன். எனக்கு பதிலாக அங்கே ஒன்றால் போக முடியுமா? இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. அதாவது ஒருத்தனால ஒரு செயலை செய்ய முடியாத போது இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறது. எனக்கு பதிலாக நீ எங்கே போக முடியுமா? எனக்கு பதிலாக நீ இந்த செயலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறது. இதுக்கு இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஆன் சம்மோன்ஸ் பிஹாஃப். ஆன் சம்மோன்ஸ் பிஹாஃப். இந்த சம்மோன் இருக்கு இல்லையா, இந்த சம்மோன் இருக்க இடத்துல ஹீ, ஷீ, மீ, யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குண்டான ப்ராக்டிஸ் சென்டென்ஸை பார்க்கலாம். அவருக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். அவர் செஞ்ச தப்புக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஐ எம் சேயிங் சாரி ஆன் ஹிஸ் பிஹாஃப். ஐ எம் சேயிங் சாரி ஆன் ஹிஸ் பிஹாஃப். எனக்கு பதிலாக நீ போய் பேசு. எனக்கு பதிலாக நீ போய் பேசு. யூ கோ அண்ட் ஸ்பீக் ஆன் மை பிஹாஃப். யூ கோ அண்ட் ஸ்பீக் ஆன் மை பிஹாஃப். நான் என் அப்பாவுக்கு பதிலாக வந்திருக்கேன். நான் என் அப்பாவுக்கு பதிலாக வந்திருக்கேன். ஐ ஹாவ் கம் ஹியர் ஆன் மை ஃபாதர்ஸ் பிஹாஃப். ஐ ஹாவ் கம் ஹியர் ஆன் மை ஃபாதர்ஸ் பிஹாஃப். அவருக்கு பதிலாக நான் பணம் தரேன். அவருக்கு பதிலாக நான் பணம் தரேன். ஐல் பே ஆன் ஹிஸ் பிஹாஃப். ஐல் பே ஆன் ஹிஸ் பிஹாஃப். எனக்கு பதிலாக பேசுகிறதுக்கு நீ யார்? எனக்கு பதிலாக இங்கே பேசுகிறதுக்கு நீ யார்? ஹூ ஆர் யூ டு ஸ்பீக் ஆன் மை பிஹாஃப்? ஹூ ஆர் யூ டு ஸ்பீக் ஆன் மை பிஹாஃப்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு உண்டான ப்ராக்டிஸ் சென்டென்ஸ். எனக்கு பதிலாக நீ எங்கே போக முடியுமா? எனக்கு பதிலாக நீ எங்கே போக முடியுமா? என்னால் அந்த நேரத்தில் போக முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது, அதனால் எனக்கு பதிலாக ஒன்றால் அங்கே போக முடியுமா? இல்லைனா அவனுக்கு பதிலாக ஒன்றால் அங்கே போக முடியுமா? அவனுக்கு பதிலாக ஒன்றால் அங்கே போக முடியுமா? இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை பை.